Hi viewers, welcome to Accounts Plus. To know the latest video, subscribe our channel. Today's topic: how to prepare daily cash chitta register. Chitta. Chitta is a simple and handy accounts register. சிட்டாங்கிறது கைக்கு அடக்கமான எளிமையான ஒரு கணக்கு புத்தகம். சிட்டா ரெக்கார்ட்ஸ் தி ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸ். சிட்டாவில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட வரவுகளும் மற்றும் நம்மளோட கொடுக்கிறது. ஸோ இதை வந்து நம்ம எழுதுறது தான் வந்து இந்த சிட்டாவில் நம்ம வியாபாரத்தில் நம்ம என்ன வந்து நம்மளுக்கு பணம் உள்ளே வந்திருக்கு, இன்ஃப்ளோ, தட் இஸ் ரெசிப்ட் வரவுகள், அதே மாதிரி நம்மளோட கொடுத்தல் என்னென்ன நம்ம செலுத்துதல் என்னென்ன கொடுத்துருக்கோங்கிறத வந்து நம்ம வியாபாரத்தில் எழுதுறது. எவ்வரி ஆர்கனைசேஷன் நீட் டு ரெக்கார்ட் தேர் டே டு டே கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இன்றைக்கி பிஸ்னஸில் வந்து ஒவ்வொரு வியாபார அமைப்புகளும் அவங்களோட தினந்தோறும் நடவடிக்கைகள், தட் இஸ் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ், ரொக்க நடவடிக்கைகளை வந்து நம்ம எழுதியாகணும். இட் இஸ் மேண்டேட்டரி டு மெயின்டைன் சச் ரிப்போர்ட்ஸ் லீட் டு அவாய்ட் எனி மாடிஃபிகேஷன் இன் கேஷ் பேஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இட் இஸ் அ மேண்டேட்டரி. கட்டாயமாக இன்றைக்கி வந்து அவங்களுக்கு ஒரு அறிக்கை தேவைப்படுது. அன்றைக்கி நான் என்ன செலவு பண்ணியிருக்காங்க, ஸோ என்ன வருமானம் வந்திருக்கு, ஸோ பேலன்ஸ் எவ்வளோ பணம் இருக்குங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அது ரிலவெண்ட்டான ரிப்போர்ட்ஸ் இந்த சிட்டா மூலமாக நம்ம கொடுக்க முடியும். ஸோ சேம் டைம் வந்து சிட்டா எழுதுறதுனால நம்ம கேஷ், அதாவது மாடிஃபிகேஷன், அதாவது பணம் வந்து சேஞ்சஸ் பண்ணுறது, இந்த பணத்தில் வந்து கையாடல், இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படுது. திஸ் ஹெல்ப் தி பிஸ்னஸ் ஓனர் டு கெட் இன்ஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது வந்து வியாபாரத்தில் ப்ரொப்ரைட்டர்ஸ்க்கு, முதலாளிகளுக்கு இம்மீடியட்டாக, அதாவது இன்ஸ்டன்ட், உடனடியாக தகவல் அளிக்கக்கூடிய ஒரு அறிக்கையாக வந்து இந்த சிட்டா இருக்குது. ஸோ என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த சிட்டா மூலமாக தெரிஞ்சிக்க முடியும்னா, அன்றைக்கி நம்ம என்ன செலவு பண்ணியிருக்கோம், அன்றைக்கி பர்டிகுலர் டேயில் நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ இன்கம்ஸ் வருமானம் வந்திருக்கு, நம்ம எவ்வளோ டெபாசிட் பேங்க்கில் பண்ணியிருக்கோம், சேம் டைம் வந்து நம்ம எவ்வளோ விட்ரா பண்ணியிருக்கோம், ஸோ ஃபைனலாக நம்மகிட்ட என்ன க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் இருக்குது அன்றைக்கி டேலங்கிறது ஸோ இந்த சிட்டா ரெஜிஸ்டர் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும் டெய்லி எழுதுறதுனால. ஹவு டு ரைட் திஸ் சிட்டாங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிட்டாவை நம்ம எப்படி வந்து பிஸ்னஸில் எழுதணும் டெய்லி. ஸோ இப்போ நான் வந்து சம் ஆஃப் தி டிரான்சாக்ஷன்ஸ் ஒரு 18/9/2020 அண்ட் 19/9/2020 ஒரு 2 டேஸோட டிரான்சாக்ஷன் வந்து நான் சிட்டா ரெஜிஸ்டரில் எழுதுகிறேன். என்டர் தி ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் இன் சிட்டா டேட்டட் ஆன் 18/9/2020 அண்ட் 19/9/2020 ஆஃப் மவுண்ட் என்டர்பிரைசஸ்ங்கிற ஒரு நிறுவனத்தோட சிட்டாவை நான் எப்படி எழுதுகிறேன், டெய்லி சிட்டா, கேஷ் சிட்டாவை எப்படி மெயின்டைன் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், 18/9/2020 ஓப்பனிங் கேஷ் ப்ரிவியஸ் டே, அதாவது ஓப்பனிங் கேஷ்னால் என்ன, நேற்றோட கேஷ் பேலன்ஸ், அதாவது இன்றைக்கி, ஸோ டுடே 18/9 அன்றைக்கி இட்ஸ் ஓப்பனிங் 30,000 அவங்கக்கிட்ட பணம் இருக்குது. ஸோ அதே மாதிரி பூஜா எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி ஒரு 250 ருபீஸ் பண்ணியிருக்காங்க, அதோட வவுச்சர் நம்பர் எழுதியிருக்காங்க, வவுச்சர் நம்பர் 250. சேம் டைம் வந்து கேஷ் சேல்ஸ் வந்து ஒரு 45,000 பண்ணியிருக்காங்க. கேஷ் டெபாசிட் டு ஐசிஐசி பேங்க்கில் வந்து ஒரு 30,000. அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க குமாருக்கு 100,000 ருபீஸ். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க எஸ்பிசி மார்ட்டுங்கிற ட்ரேடர்கிட்ட ஒரு 500 ருபீஸ். அதே மாதிரி மிஸ்லேனியஸ் இன்கம்னு சொல்லி ஒரு 1,200 ருபீஸ் அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஆக்டிவிட்டீஸை சிட்டாவில் நம்ம எப்படி எழுதுறது, ஹவு டு ரைட். ஸோ அன்றைக்கி என்ன பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் அவங்ககிட்ட இருக்குங்கிறது நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறது சிட்டாவில் எழுதலாம். ஸோ சிட்டாவோட ஃபார்மேட் பாருங்கள், மவுண்ட் என்டர்பிரைசஸோட சிட்டா. ஸோ டேட் வந்து 18 என்றைக்கு நம்ம சிட்டா எழுதுகிறோமோ அந்த டேட்டு 18/9/2020 டேட்டை டைப் பண்ணிக்கிறேன். தென் பர்டிகுலர்ஸில் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ்னு டைப் பண்ணிக்கோங்க. தென் அமௌண்ட், ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 30,000 இருக்குது. ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் பேலன்ஸ் 18/9 இட்ஸ் ஓப்பனிங் 30,000. ஸோ அந்த 30,000 வந்து இன்ஃப்ளோங்கிற காலத்தில் டைப் பண்ணுங்கள், இன்ஃப்ளோ. ஸோ தெர் இஸ் அ 2 காலம் இன் சிட்டா, இன்ஃப்ளோ, அவுட்ஃப்ளோ, தட் இஸ் டெபிட் அண்ட் கிரெடிட் காலம் சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல டெபிட் காலத்தில் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸை வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள் 30,000. தென் 18th அன்றைக்கி பூஜா எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி அவங்க ஒரு 250 ருபீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்டான வவுச்சர் எழுதியிருக்கக்கூடிய அந்த வவுச்சர் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பூஜா எக்ஸ்பென்சஸ் இப்போ நீங்கள் எழுதணும் 2 பூஜா எக்ஸ்பென்சஸ். சிட்டாவில் பூஜா எக்ஸ்பென்சஸ் பர்டிகுலர்ஸுங்கிற இடத்துல பூஜா எக்ஸ்பென்சஸ். தென் அமௌண்ட், வவுச்சர் நம்பர் வந்து 250.
voucher number 250. So 250 டைப் பண்ணிக்கோங்க voucher number. Then amount வந்து நீங்கள் credit column, that is outflow காலத்தில் amount எழுதணும். expenses எல்லாமே நீங்கள் outflowல எழுதணும், that is credit column. So transactions amount is puja expenses is 250. So 250 டைப் பண்ணிக்கோங்க. dated for 18/9 18/9ல. then same dateல தான் there is a another transaction, cash deposit to ICIC bank. பேங்க்ல வந்து பணத்தை டெபாசிட் பண்ணியிருக்காங்க, that is remittance, செலுத்துதல். ஸோ இதை வந்து நீங்கள் டேட்டு 18/9 தான், சேம் டேட்டில் 2 cash deposit to ICIC bank, எந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். ஸோ கிரெடிட் காலம், that is outflow காலத்தில் அமௌண்ட்டை டைப் பண்ணுங்கள். amount is cash deposit is 30,000. 30,000. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, கேஷ் சேல்ஸு. ஸோ கேஷ் சேல்ஸ் வந்து 45,000 நடந்திருக்கு. ஸோ 18/9ல். ஸோ உங்களோட ரெசிப்ட்டு, ஸோ ரெசிப்டை வந்து நீங்கள் பை, சிம்பிள் இஸ் பை கேஷ் சேல்ஸ், பணம் வந்திருக்கு இல்லையா, விற்பனை, ரொக்க விற்பனை. ஸோ கேஷ் சேல்ஸ் வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து எழுதிக்கோங்க. கேஷ் சேல்ஸ் வந்து 45,000. ஸோ there is a 45,000 for cash sales, dated for 18. then next advance to Mr. Kumar. advance குமாருக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னா 2,000 rupees பே பண்ணியிருக்காங்க. there is a 2,000 rupees advance given to குமார். வவுச்சர் நம்பரும் எழுதியிருக்காங்க 215 251, அதுக்கு உண்டான வவுச்சரும் எழுதியிருக்காங்க. ஸோ அதை டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் சிட்டாவில் என்டர் பண்ணணும். ஸோ டேட்டு சேம் டேட்டு 2 எக்ஸ்பென்சஸ் எல்லாமே there is a wedding of 2 advance to Mr. Kumar. யாருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ there is a outflow, அவுட்டர் காலத்தில் நீங்கள் எழுதணும். கிரெடிட் காலம், amount is 2,000. then next activities, stationery purchase SPC Mart 500 rupees. 500 ரூபாய்க்கு வந்து ஸ்டேஷ்னரி வாங்கியிருக்காங்க. ஸோ now we write this transaction, and again another one of the expenses, stationery expenses, amount is outer column, that is credit column 250 டைப் பண்ணிக்கோங்க. then எழுதிக்கோங்க. then next சரி 500 rupees, sorry 500. then next miscellaneous income ஒரு 1,200 வந்திருக்கு. miscellaneous income, that is by, that is one of the receipt. miscellaneous income எழுதுங்க. inner column, that is inflow காலத்தில், that is called as a debit column. debit column 1,200 டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அன்றைக்கி டே இதோட கம்ப்ளீட் ஆகிடுது 1,200. ஸோ அன்றைக்கி டேல that is it, இதான் உங்களுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணோம். அன்றைக்கி டேவை நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது இதோட டோட்டல், இன்னர் காலமோட டோட்டல், that is inflow டோட்டலாக நீங்கள் எழுதுங்க, சம் பண்ணுங்கள். எவ்வளோ வருது, that is 76,200. அதே மாதிரி அவுட்ஃப்ளோ டோட்டல் சம் பண்ணிங்கன்னா கொடுத்தது எவ்வளோ சம் பண்ணி போட்டுருங்க. 32,750. ஓகே, 32,750. அப்போது 76,000 இன்ஃப்ளோ, 76,200ல் அவுட்ஃப்ளோ ஆஃப் 32,750 சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ணோன்னா பேலன்ஸ் 43,450 இஸ் எ closing cash balance that particular day. அன்றைக்கி டே க்ளோஸ் பண்ணும்போது க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் 43,450 rupees அவங்கக்கிட்ட இருக்கணும். இதான் வந்து க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ். then next day, that is 19/9/2020. next day சிட்டா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ்
ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் as it is ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் எழுதுங்க. ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ 43,450. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் எழுதணும் 44,450. இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஓப்பனிங். ஓகே 43,450. தென் 19/9ல் இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ். வாட் ஆர் தி டிரான்சாக்ஷன் 10/19/2020. ஸோ அதெல்லாமே கம்ப்ளீட்டாக as it is ப்ரீவியஸாக நம்ம எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி தான் பண்ணணும். ஸோ அட்வான்ஸ் ரிசீவ்டு ஃப்ரம் மிஸ்டர் குமார். ஆல்ரெடி நம்ம வந்து 18/9 அன்றைக்கி ஒரு அட்வான்ஸ் பே பண்ணியிருக்கோம் குமாருக்கு. அந்த அட்வான்ஸை வந்து இப்போ அவர் வந்து 19 அன்றைக்கி வந்து நம்மளுக்கு ரீபேமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ சிட்டாவில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டேட் ஆஃப் 19 பை அட்வான்ஸ் repaid Mr. Kumar. இது வந்து நீங்கள் இன்னர் காலமில் அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணுங்கள். 2000 rupees எழுதுங்க. 2000. தென் நெக்ஸ்ட் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் டு குமார். இப்போது அந்த ஆக்சுவலி அவர் வந்து ரீபேமெண்ட் பண்ணியிருக்காருன்னா அந்த எக்ஸ்பென்சஸில் அக்கௌண்ட் பண்ணுறோம். அது எதுக்காக அவருக்கு பே பண்ணியிருக்கோம்னா ட்ராவலிங்காக கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அந்த அட்வான்ஸ் வந்த மாதிரி நீங்கள் கணக்கு எழுதிக்கிறீங்க. தென் அதை எக்ஸ்பென்சஸில் அக்கௌண்ட் பண்ணுறீங்க. தட் இஸ் நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் டு மிஸ்டர் குமார். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் நவ் டேட்டு டு ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ அவுட்ஃப்ளோ காலமில் நீங்கள் 2,500 rupees. ஸோ ஆக்சுவலி அவர் 2,500 rupees ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. பட் நீங்கள் இனிஷியலாக அவருக்கு 2,000 2,000 rupeesனா அட்வான்ஸ் பே பண்ணியிருக்கீங்க. நான் பேலன்ஸ் அவர் பில்லை கொண்டு வந்து செட்டில் பண்ணுற ட்ராவலிங் பில்ஸை. ஸோ அதில் வந்து நீங்கள் 2,500 rupees அவருக்கு பே பண்ணணும். ஸோ அவரோட அட்வான்ஸை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுற மாதிரி என்ட்ரி பண்ணிவிட்டு தென் பேலன்ஸ் 500 rupees அவருக்கு நீங்கள் பே பண்ணிடுறீங்க. பிகாஸ் 2,500 அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டலி வந்து எக்ஸ்பென்சஸ் காலமில் நீங்கள் அவுட்ஃப்ளோவில் 2,500 ட்ராவலிங்காக கொடுத்தோங்கிறது அக்கௌண்ட் பண்ணிக்கிறீங்க. ஓகே. ஸோ பட் நம்ம 500 தான் கொடுப்போம். பட் 2,500 பிகாஸ் 2,000 அட்வான்ஸை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிட்ட மாதிரி என்ட்ரி போட்டுக்கணும். ஸோ ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணும்போது அகெயின் அந்த பார்ட்டிக்கிட்டேருந்து அந்த பார்ட்டி வந்து நம்மளுக்கு ரீபே பண்ணும்போது இப்படி தான் நீங்கள் என்ட்ரி போடணும். அவர் எக்ஸ்பென்சஸ் பண்ணிட்டு இருந்தார்னா அந்த எக்ஸ்பென்சஸை எழுதிட்டு அட்வான்ஸை உள்ளே கொண்டு வந்துடுறீங்க. தென் டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை எவ்வளோ அவருக்கு பே பண்ணுமோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும். ஸோ டோட்டலாக அது எக்ஸ்பென்சஸில் எழுதிடணும் அந்த அமௌண்ட். தென் நெக்ஸ்ட் கேஷ் விட்ராயல் ஃப்ரம் பேங்க். கேஷ் பேங்க்லேருந்து விட்ரா பண்ணுறோம். நவ் டேட் சேம் டேட்டு 19/9 தான் இந்த சிட்டா நம்ம எழுதுகிறோம். விட்ராயல் பை கேஷ் விட்ராயல். உள்ளே வருது இல்லையா பணம், இன்ஃப்ளோ ஆஃப் மணி. பேங்க்லேருந்து பணம் எடுக்கும்போது பணம் நம்மளுக்கு உள்ளே வந்துடுது உள்ளே. ஸோ இன்ஃப்ளோ காலமில் அதை எழுதுங்க. இன்ஃப்ளோவில் எவ்வளோ எழுதணும்னா விட்ராயல் வந்து 15,000 rupees விட்ரா பண்ணுறோம். ஸோ டெபாசிட் பண்ணும்போது நம்ம வந்து பணம் வெளியே போகுது. ஸோ அவுட்ஃப்ளோவில் எழுதணும். அதே நீங்கள் விட்ரா பண்ணும்போது அகைன் கம் டு யுவர் பிஸ்னஸ். ஸோ இன்ஃப்ளோ உள்ளே வந்துடும் பணம். டெபிட் காலமில் எழுதுறீங்க இன்ஃப்ளோ காலமில். தென் நெக்ஸ்ட் கேஷ் சேல்ஸ் 50,000 பை கேஷ் சேல்ஸ் 50,000. இன்ஃப்ளோவில் 50,000 டைப் பண்ணிக்கிறீங்க. Okay, then there is the next transaction, daily wages to Mr. Ravi. Wages கொடுத்துருக்கோம் ரவிக்கு. ஸோ டேட்டு 19 to wages to Mr. Ravi. Amount is outer காலத்தில் நீங்கள் எழுதணும். there is a 250 rupees. Then there is the next transaction, வேஜஸ் கொடுத்து ரெண்டல் இன்கம். ஒரு ரெண்டல் வந்திருக்கு வாடகை பணம் முருகன் கிட்டேருந்து 6,500 rupees. ஸோ நவ் இட் வில் பி ஒன் ஆஃப் தி இன்கம். ஸோ ரெசிப்ட் காலமில் நீங்கள் எழுதணும் இன்ஃப்ளோ. ஸோ ரெண்டல் ரெண்ட் ஃப்ரம் மிஸ்டர் முருகன். ஸோ இன்ஃப்ளோவில் அமௌண்ட் எழுதிக்கோங்க. அமௌண்ட் இஸ் 6,500. Then next BMC Limited payments, purchase of goods. BMC Limited க்கு நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க பிகாஸ் ஆஃப் கூட்ஸ் வாங்கியிருக்கீங்க 9,200 rupees. ஸோ அந்த 9,200 நீங்கள் எழுதணும். அகெயின்
to BMC Limited purchase of goods நம்ம payment பண்றோம். Again it will be goes to outer column. Amount is 9200. Then next activity, again cash deposit, remittance, cash deposit. Remittance na deposit பண்றோம். So again it will be a 2 cash deposit to bank, ICICI bank la deposit பண்றோம். Amount is outer column. Outflow la நீங்க amount எழுதணும். எவ்வளவுனா 20000 rupees. 20000 rupees cash deposit பண்ணிருக்கோம் அன்னைக்கு டேல. Then there is a next activity, interest income, வட்டி வருமானம்னு சொல்லி ஒரு 8000 ரூபாய் வந்திருக்கு நமக்கு. So by interest income, யார்கிட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுங்கிறத கூட நீங்க இதில் எழுதிக்கலாம். ஸோ அமௌண்ட் இஸ் 8000. Then there is a next activity, tea and snacks expenses நடந்திருக்கு ஒரு 300 rupeesக்கு. ஸோ again it will be goes to 2. இது வந்து refreshment expenses ங்கிற ஹெட்ல எழுதலாம். refreshment expenses, tea and snacks outflowல நீங்க எழுதணும். amount is 300. ஸோ ஒரு சிட்டா வந்து நீங்க இப்படி தான் எழுதணும், டெய்லி சிட்டா, கேஷ் சிட்டா. தென் there is the last entry, bata ஒரு 1000 rupees பே பண்ணியிருக்காங்க. ஸோ again it will be expenses. there is the last entry அன்னைக்கு டேல to beta expenses. amount is outer column la 1000. that's it. இப்போ similarly இதை வந்து நீங்க sum பண்ணுங்க. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸோட நீங்கள் ஆட் பண்ணோம். 99 ஓப்பனிங் பேலன்ஸோட சேர்த்து நம்மளுக்கு 1,24,950 ரூபா, 1,24,950 வந்து நம்மளுக்கு பணம் இன்ஃப்ளோ இருக்குது. ஸோ எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், எவ்வளோ பணம் வெளியே போயிருக்கு, பேமெண்ட்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு. கிரெடிட் காலமை வந்து நீங்கள் சம் பண்ணுங்கள். கிரெடிட் காலத்தை சம் பண்ணிங்கன்னா 33,250. ஸோ அப்போது 33,250. தென் க்ளோசிங் கேஷ், அப்போது 99ஓட க்ளோசிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் கேஷ் amount is 1,24,950ல 33,250 மைனஸ் பண்ணிக்கோங்க. 91,700 பேலன்ஸ் இருக்கு. ஸோ அப்போது நெக்ஸ்ட் டே 29/2020க்கு இட் இஸ் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் 91,700. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எவ்ரிடே வந்து உங்களோட டெய்லி சிட்டாவை நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ அப்போ உங்களுக்கு பணம் உள்ளே வரதெல்லாமே இன்ஃப்ளோ எல்லாமே நீங்கள் டெபிட் காலம், இன்னர் காலத்தில் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ அதே மாதிரி பணம் வெளியே போகிறது எல்லாமே கேஷ் அவுட்ஃப்ளோ கோஸ் அவுட் எல்லாமே நீங்கள் அவுட்ரு காலம், தட் இஸ் கிரெடிட் காலமில் நீங்கள் எழுதி அதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஃபைனலாக வரக்கூடிய அந்த அமௌண்ட் தட் இஸ் கால்ட் as a கேஷ் பேலன்ஸ். ஸோ அன்றைக்கி டேயில் உங்கள்கிட்ட எவ்வளோ ஃபைனலாக கேஷ் பேலன்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் தி மெத்தட் that writing chitta, cash chitta. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் கேஷ் சிட்டாவாக எழுதணும். ஸோ 29/2020 ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ். ஸோ அன்றைக்கி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கோ ஸோ அதெல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து உங்கள் கேஷ் சிட்டாவில் நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் subscribe our channel to know the latest updates. Thank you. See you next video.